ஆலங்குடியிலே பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆலயத்தினுடைய அந்த முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற அபிஷேகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தலத்திலே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் நடக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கும் முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக கோபனத்துடன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறான். அந்த முருகப்பெருமானுக்கு குடம் குடமாக நடக்கின்ற பாலபிஷேக காட்சிகளை நாம் தரிசிக்கின்றோம். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது பால் குடம் எடுத்து வருவது. அத்தகைய பால் குடங்கள் பக்தர்கள் சுமந்து வலம் வந்து ஆலயத்திலே சேர்ப்பித்தவைதான் தற்போது அபிஷேகமாக முருகப்பெருமானுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற தயிர் அபிஷேகத்தையும் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இன்றைய தினம் உலகெங்கும் ஒரு புது பொலிவுடன் விதம் விதமான திருக்காட்சிகளில் நமக்கெல்லாம் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். அந்த முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகமும் நடைபெற்று தற்போது சந்தனத்தினால் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வத்திற்குத்தான் எத்தனை அபிஷேகங்கள்! நாமெல்லாம் நீராடுகிற போது சில மணித்துளிகளில் நீராடி விடுவோம். ஆனால் நம்மையெல்லாம் காத்து அருள்கிற அந்த தெய்வங்களுக்கு நீராடுகிற போது அதை அபிஷேகம் என்று சொல்கிறோம். பலவிதமான திரவியங்களால் அந்த தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் நடக்கின்றன. ஒவ்வொரு திரவியத்திற்கும், அதாவது தேனபிஷேகம் என்றால் அதற்கு ஒரு சிறப்பு, சந்தன அபிஷேகம் என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறப்பு, ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. தற்போது நடப்பது பன்னீர் அபிஷேகம். இதோ அலங்கார திருக்கோலத்திலே அந்த முருகப்பெருமானை தற்போது நாம் தரிசிக்கிறோம். ராஜ கிரீடத்துடன் எப்படி காட்சி தருகிறார்! கோவனாண்டியாக அபிஷேகம் கண்டவர் தற்போது ராஜ அலங்காரத்துடன் மிகவும் கம்பீரமாக நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். அற்புதமான இந்த பாலசுப்பிரமணிய சுவாமியை நாம் தரிசித்து அந்த முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். தற்போது பழனியிலே தேரோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தேரின் வடம் பிடித்தால் எத்துணை பலன் என்று சொன்னேன். அந்த தேரின் வடத்தின் மீது நமது கரம் பட்டுவிட்டாலே இந்த தேரோட்டம் நடப்பதற்கு உண்டான செலவை நாம் செய்ததாக ஒரு பொருள் உண்டாம். இந்த தேரோட்டத்திற்கு அத்துணை சிறப்பு. அந்த காலத்திலே தேரோட்டம் பார்ப்பதற்காக வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் குழந்தைகளுக்கு காசு கொடுப்பார்கள். அந்த காசுகளை வைத்துக்கொண்டு இந்த தேரோட்டத்திலே கிடைக்கின்ற கடைகளிலே உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிடுவார்கள். அந்த காலத்திலே நடக்கின்ற தேரோட்டங்கள் எல்லாம் அத்தனை உயிர்ப்புடன் இருந்தாலுமே இன்றைக்கும் பக்தர்களின் ஆதரவால், பக்தி பெருக்கால் அதே போல நடந்து கொண்டிருக்கின்றன என்று நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும். தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற திருத்தலம் திருச்சி வயலூர் திருத்தலம். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 1933 இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தார். கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு மிகவும் பிரீத்தியான திருத்தலம் இந்த வயலூர் திருச்சிக்கு அருகே காணப்படுகிறது. இதோ பக்தர்கள் பால் குடம் சுமந்து வருகின்ற திருக்காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தலத்து முருகன் மிகவும் சிறப்பு பெற்றவன். இந்த திருத்தலத்திற்கு ஒருமுறை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்தபோது அந்த ஆலயத்திலே நடக்கின்ற கும்பாபிஷேக பணிகளுக்காக சில காசுகளை கொடுத்தாராம். முருகப்பெருமான் அந்த ஆலயத்தின் அறங்காவலர் கனவிலே அவரிடம் வாங்கின காசுகளை அவருக்கே அனுப்பி வைத்துவிடு, அவர்தான் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தையே நடத்தப் போகிறார் என்று முருகப்பெருமான் சொல்லி முதல் கும்பாபிஷேகம் வாரியார் சுவாமிகள் நடத்தியது இந்த திருச்சி வயலூர் திருத்தலத்திலே. பெரும் முருகன் அடியாரான வயலூர் முருகப்பெருமானுக்கு வாரியார் சுவாமிகள் அந்த அளவுக்கு அருளை பெற்றவர். வயலூர் திருத்தலத்திலே முருகப்பெருமான் திருச்சன்னதியை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த திருத்தலத்திலே திரளான பக்தர்கள் கூடி இந்த முருகப்பெருமானுக்கு தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகிறார்கள். பக்தர்கள் வரிசையில் வந்திருந்து இந்த ஆலயத்திற்குள் சென்று முருகப்பெருமானை தரிசிக்கிறார்கள். இன்றைய தினம் தமிழகமே விழாக்கோலம் பூண்டுள்ளது என்று சொன்னாலுமே உலகின் பல பகுதிகளிலும் இந்த விழா கோலமானது எதிரொலிக்கிறது. இது அற்புதமான திருக்காட்சி.
தற்போது நாம் தரிசிக்கின்ற திருக்காட்சி திருத்தணி திருத்தலம். அறுபடை வீடுகளிலே மிகவும் முக்கியமான ஒரு படை வீடு. தணிகை என்று சொன்னால் ஆற்றுப்படுத்துதல், அமைதி கொள்ளுதல் என்று பொருள். முருகப்பெருமான் சூரசம்ஹார போர் முறிந்து இந்த திருத்தணி திருத்தலத்திலே ஓய்வெடுத்தானாம், ஆற்றுப்படுத்தி கொண்டானாம். அப்பேற்பட்ட திருத்தலம்தான் திருத்தணிகை. இங்கே முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற வழிபாடுகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செங்கோடு திருத்தலத்திலே ஆறுமுக சுவாமி ஆலயத்திலே நடைபெறுகின்ற தேரோட்ட வைபவத்தை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செங்கோடு திருத்தலம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாட்டிற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இறைவனும் உமையும் ஒன்றுதான் என்பதை உணர்த்துவதற்காக இரு வடிவங்களும் சேர்ந்த வடிவத்தில் காணப்படுகிற அர்த்தநாரி வடிவம் திருச்செங்கோட்டில் பிரபலம். அப்பேற்பட்ட திருத்தலத்திலே அமைந்திருக்கின்ற ஆறுமுக சுவாமிக்கு இன்றைய தினம் தைப்பூச தேரோட்டம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் ஆர்ப்பாட்டத்துடன் அரோகரா கோஷத்தை சொல்லியவாறு அந்த தேருடன் வலம் வருகின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி அழகாக அசைந்தாடி வருகிறது அந்த தேர் பார்த்தீர்களா? அந்த திரைச்சீலைகளும் அந்த விமானத்திலே அமைந்திருக்கின்ற அந்த அலங்கார உடுப்புகளும் எந்த அளவுக்கு உற்சாகமாக அந்த முருகப்பெருமானை சுமந்து வருகிறோம் என்று வருகின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.